விஜய் அவர்கள் ஆளட்டும். விஜய் அவர்களுக்கு பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் பண்ணது வந்து ஒரு ஈஸியான அரசியல். அதையே அவர் ஒழுங்கா பண்ணல. அது அவரு பண்ணல, பட் மக்கள் ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க இல்லையா? நான் ஒரு பத்திரிகையாரா சொல்றேன், இந்த ஊரை நம்பி நான் இனிமேல் எதுவும் கருத்தெல்லாம் சொல்ல மாட்டேன். அதிபயங்கர புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் நமக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு கம்மி. விஜய் கூப்பிடுறாரு, உங்களுக்கு மனசு அங்கே இருக்குன்றது ஓரளவுக்கு இப்போ கிட்டத்தட்ட தெரிய வருது. காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் என்ன ஆகுனா, இந்த தோல்வி இருக்குல்ல, இந்த தோல்வியை நினைத்து உணர்ந்து ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொஞ்ச நாள் தனிமையாக இருந்து என்னத்து காரணத்தில் தோத்தோம், இது எப்படி சரி செய்கிறது, தொண்டர்களை எப்படி நம்ம உற்சாகப்படுத்துறது, திருப்பி இதில் வந்து எப்படி எழுச்சிக்கிறதுன்றத இவங்கெல்லாம் வெளியேறினா தான் அது கிளியர் ஆகும். சரி, அந்த கட்சியில் வந்துட்டு மனசு இங்கே வச்சுக்கிட்டு காலை அங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. யார் யார் போகிறாங்களோ அவங்களெல்லாம் வாழ்த்தி அனுப்பிச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் ஆளட்டும். விஜய் அவர்களுக்கு பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு இடையூறு பண்ணாமல் அவர் அங்கே போய் ஆண்டுட்டு எதிர்கட்சியில் இல்லை மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்து நீங்கள் என்ன அரசியல் செய்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதற்கு கூர்ந்து கவனிக்கிறது தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நல்லது. அதனால் அவங்கள யோசித்து சொல்கிறேன்றவங்கள நீங்கள் யோசிச்சுலாம் சொல்ல வேணாம், தயவு செய்து போயிட்டு வாங்க. தேவைக்கோட இந்த இமாலய வெற்றி வந்து அதிமுக திமுகவோட இருப்பையே கேள்விக்குள்ளாக்குதா? எதனால இப்படி கேட்குறான்னா, இல்லை இருப்பையெல்லாம் கேள்விக்கு இல்லை. 70 சீட்டு வச்சுருக்கிறாங்க இவங்க, ஒரு 59 சீட்டு அவங்க வச்சுக்கிறாங்க, இவங்க ஒரு 47 சீட்டு வச்சுருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா கிட்டத்தட்ட 105 106. விஜய்கிட்ட என்ன ஓட்டு இருக்கோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா வருது. அவங்களும் வந்து ஓட்டு வாக்கு சதவீதம் ஒரு கோடி வாங்கியிருக்கிறாங்க, அவங்க ஒரு 1.5 கோடி கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. 2.5 கோடி ஓட்டு என்பது விஜய் அவர்கள் வாங்கின ஓட்டை விட அதிகம். அப்போது விஜய் வந்து இன்னும் ஒரு 60% மக்கள் வந்து இன்னும் விஜய்க்கு ஓட்டு போடலை. அவர் அனுபவமாக நல்ல இது பண்ணாதான் அது வந்து ஒரு அவர் கட்சிக்கும் அவர் ஆட்சிக்கும் அது நல்லது. அதனால் வந்து இவங்க இருப்பே இல்லாமல் போயிடுச்சு. என்ன 230 தொகுதியில் விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு. இல்லை அப்படி ஜெயிக்கலாம், ஆனால் திரும்ப எழுந்து வர்றதுக்குன்னு ஒரு விஷயம் தேவைப்படும். அந்த விஷயம் எங்கேயும் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்தந்த கட்சி பார்க்கணும், எழுந்து வராங்களோ இல்லை அப்படியே போகிறாங்களோ என்னவோ அந்தந்த கட்சி பார்க்கணும். நம்ம அந்த கட்சிக்காரங்களாக இருந்தால் நம்ம இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லலாம். நம்ம பார்க்கும்போது அது ரிஸ்க்கு தான், அது பிரச்சனை இருக்குதா, பிரச்சனை. அதனால மறு ஆய்வு பண்ணணும், அவங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் செய்யணும். நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் அவங்க இன்னும் கீழே இருக்கிறாங்க, 4க்கு போயிட்டாங்க, இன்னும் 4% போயிட்டாங்க. திருப்பி மறுபடியும் 4 8 ஆக்கி 8 16 ஆக்கி 32 வந்தாலும் 32க்கு நொட்டும், 36க்கு தான் ஜெயிக்கும். நம்ம 38 36 பற்றி பேசியிருப்போம். மும்முனை போட்டி 4 முனை போட்டியில் விஜய் அவர்கள் 35ல் நிற்கிது. இன்னும் ஒரு 3% வாங்கியிருந்தாருன்னா அவர் மெஜாரிட்டியில் ஸ்வீப் 160 போயிருப்பார் விஜய். நிறைய பேர் சொன்னாங்களே 160 180 திமுக வெற்றி பெறும், திமுக வெற்றி, அந்த இடத்துல விஜய் வெற்றி பெற்றிருப்பார். மாறி இருக்கும் கணக்கு. அதே மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டை தான் பிரிப்பார், அதிமுக அதால் ஆதாயம் வருன்ற மாதிரி தான் என் போன்றவர்கள் நான் பேசினேன். அதுவும் எடுபடலை எல்லாரோட்டையும். சரிங்க, இது பழைய கணக்கு புது கணக்கு வச்சு பத்திரிகையாளர்கள் அனுபவத்தில் ஒரு கணக்கு போடுவோம்ல, பூரா கணக்கும் தப்பாக போய் இந்த பரோட்டா சரி அப்புக்குட்டி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து பரோட்டா சாப்பிடுவோம் கணக்கு எழுதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது ஒரு நியூ ட்ரெண்டாக. இது ஏன் நியூ ட்ரெண்டுன்றதையும் சொன்னோன்னா, விஜய் அவரோட தாக்கம் என்னன்றது தெரியாது. அந்த எக்ஸ்பேக்டரை நீங்கள் கணிக்க தவறியது இல்லை, அது அதனுடைய தாக்கம் என்னன்னு புரியாமல் ஒரு தோராயிரமாக இத்தினி அப்படின்னு போட்டு வச்சதுனால தான் அந்த கணக்கு தப்பாகும். அது அவர் ஃபீல்டில் வர தேர்தலில் ஈஸியாக இருக்கும், வர தேர்தலில் கணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே வெஸ்ட் பெங்காலில் வந்து ஆட்சி மாற்றன்றதை நிறைய பேரை கணிக்க முடியும். காரணம் என்ன, 15 வருஷம் மம்தா பானர்ஜி, போன வருஷத்தில் தேர்தல் ரிசல்ட் எவ்வளோ, அதுக்கு முன்னாடி எவ்வளோ, சுவேந்த அதிகாரி முதலமைச்சரே எதிர்த்து போய் நிற்கிறாருன்னும் போது அங்கே கணிப்பது கொஞ்சம் சுலபம் பத்திரிகையாளர்களுக்கும் வீக வகுப்பாளர். பட் இங்கே கடினம். இப்போ ஒருவேளை நாளைக்கு இங்கேயே விஜய் ஆண்டுட்டார் முடிகிறாரு, அஜித் ஒரு கட்சி தொடங்கி அவர் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்டலாம் வந்து கருத்து கேட்டிங்கன்னா தலையை பிச்சுக்கினி, அப்பா ரொம்ப நன்றிப்பா, யாருன்னா வரட்டும், அவங்க வந்து ஆண்டதுக்கப்புறம் இல்லை அவங்க போடுற திட்டத்தை வச்சு நான் ஒரு பத்திரிகையாராக சொல்கிறேன், இந்த ஊரை நம்பி நான் இனிமேல் எதுவும் கருத்தெல்லாம் சொல்ல மாட்டேன். அதிபயங்கர புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் நமக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு கம்மி,
ஆனால் இப்போ அது நடக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுல அரசியல், ஃப்ரெண்ட்ஸோட சன்ஸ் டாட்டர்ஸ், அங்கிளுக்கு தெரியல நீ சொல்லுப்பா அப்படின்றாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆமாம் அங்கிளுக்கு தெரியல தான், அங்கிள் பச்சது அறிஞர் அண்ணா காமராஜர், நீங்களாம் வைப்பு பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் வாதத்தில் வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருது. குழந்தைங்க சந்தோஷமாக இருக்குது, அது நம்ம போய் கெடுக்கணும். வாழ்த்துக்கள். எனக்கு கிடைச்ச தலைவருங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. எங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச தலைவர் அருமை, எங்கள் தாத்தாவுக்கு கிடைச்ச தலைவர்னா சூப்பர். ஐயா காமராஜர், கக்கனு, அந்த மாதிரி எங்கள் பெரியப்பா காலத்தில். எங்கள் அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் அந்த மாதிரி கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்த தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, அப்புறம் ஓரளவுக்கு ஸ்டாலின், இபிஎஸ், இதோட முடியும். அடுத்து வர தலைவர்கள் இன்னும் சிறப்பாக இருப்பார்கள் அடுத்த தலைமுறைக்கு. விஜய், பிரதீப் ரங்கராஜன். வாழ்த்துக்கள். விஜய் எதுவும் பெருசா ஒர்க் பண்ணல, கட்சியில எல்லாம் ஒரு ரொம்ப இனிமேல் அதெல்லாம் உழைக்க வேணாங்க. அதனால நம்ம எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் டிக்டாக் ரீல்ஸ் போட்டா போதும். ட்ரெண்ட் மாறி போச்சு. இப்ப அவங்க சொன்னது சரிதானே, எங்களுக்கு இது போதும், நீங்க ஒன்றும் பிரச்சாரம் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, வேட்பாளர் தேவையில்ல. ஒரு யூடியூபர் ஒரு காமெடியன்னு உக்ரைன்ல நின்று ஜெயிக்கிறாரு, ஜனாதிபதி ஆகிறாரு. இப்போ ட்ரெண்டு அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு நடிகர் இல்லை ஒரு கிரிக்கெட்டரு, இப்போ நாளைக்கு தோனியுமே நின்றுட்டு மோடி வந்து உங்களெல்லாம் ஏமாத்திட்டாரு, மோடி வந்து உங்களை தமிழ்நாட்டை பின்தங்கிட்டாருன்னு சொல்லிட்டு தோனி வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இதே மாதிரி யூடியூப்ல எல்லாம் ஊராக போகாம வெறும் டெய்லி இன்ஸ்டாலையும் கூகுள்லையும் போட்டு அது கோடி கணக்கில் போகுதுன்னா சொல்ல முடியாதுங்க, தோனி பிரதமர் ஆகிடுவார். பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா தோனின்றது காமன் நேம், பிராண்டு. இம்ரான்கானால் அங்கே ஆக முடிஞ்சதுல. அன்னைக்குனா ஊராக போய் கட்சியை வளர்த்து போஸ்டர் ஒட்டி கிளை செயலர், நகர செயலர், மாவட்ட செயலர் ஆகிறதுக்குள்ள ஹார்ட்டில் ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி ஆகிடும் வயசு, சுகரு பிபிலாம் வந்து. இப்போ அப்படி இல்லை, ஸ்மார்ட் கைஸ். ஓகே, ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் அப்போ கம்ப்ளீட்டாக பிரேக் ஆன் ஆயிடுச்சு, நியூ ட்ரெண்ட் தொடங்கிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த சீசனில் இது ஃபேமஸ், அடுத்து இதுதான் நல்லதுன்னு கிடையாது. அதாவது பசும்பால் நல்லது இல்லை, பாக்கெட் பால் நல்லது, பால் பவுட்ரு நல்லது, அதுக்கப்புறம் செல்ஃபில் வச்சாலும் கெடாத பால் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக குத்துட்டீங்க. அப்புறம் இப்போ முட்டி நோவுது, கேன்சர் வருது, பிள்ளைங்க சரியாக போசாக்கா இல்லை, பசுமாடு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கீங்க. அது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் எவ்வளோ நாள் போகும், எப்படி போகும்னு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் ஓல்ட் இஸ் கோல்டு. பழைய அரசியலினுடைய தன்மை, கலாச்சாரன்றது அதனுடைய தகுதி தரம் வேறு. அது இன்னைக்கு எடுபடலைன்றது ஒரு உண்மை. அதுக்குன்னு இப்போ ஐயா காமராஜர் கொடுத்ததையோ இல்லை கலைஞர் பண்ண ஆட்சியையோ இல்லை அம்மையார் ஜெயலலிதா எடுத்த போல்டான டெசிஷன்ஸோ நம்ம புறம் தள்ள முடியாது. இல்லை, எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்க கவர்மெண்ட்டை வந்து மக்கள் எவால்வேட் பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு. பட் விஜய் மேலே போட்ட ஓட்டு எல்லாமே ஒரு மேட் க்ரௌடாக, ஒரு கண்ணை மூடிட்டு போட்ட ஓட்ஸ் தான். ஸோ அவங்க வந்து அகைன் வந்து விஜயோட ஆட்சியை எஸ்டிமேட் பண்ணி போடுவாங்களாம், இல்லை அகைனும் அதே அந்த கரிஷ்மாங்கிற ரீசன். ரசிகர்கள் திருப்பி அப்படியே தான் ஓட்டு போடுவாங்க. இந்த வாட்டி வந்து என்னன்னாங்க, கோவத்தில் நிறைய பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. அதாவது திமுக மீதும் அதிமுக மீது கோவத்துக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் ஃபண்ணுக்கு ஜாலியாக போட்டிருக்காங்க. இந்த ஃபண்ணுக்கு ஜாலியாக போட்டவங்க திருப்பி கூட போடுவாங்க. இந்த ஆட்சி மீது கோவம் இருந்ததுன்னு சொல்லி போட்டாங்கல்ல. இப்போ திமுகப்பா நாங்கள் தான் ஆட்சியிலே இல்லையாப்பா, 5 வருஷம் வெளில தானே பாருக்கிறோம். அண்ணா திமுக எப்பா என் கிட்டே வராது, நான் 10 வருஷமா இல்லை வெளியில் உட்காந்து இருக்கிறேன், என் பேச்சு வராதுன்னும் போது அப்போ அந்த கோவம் என்பது வருங்காலத்தில் ஷிஃப்ட் அதிமுக மீதோ திமுக மீதோ வராது. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க மீது தான் அந்த கோவம் வரும். ஸோ இந்த ஓட்டு வாங்கினாங்க இல்லையா அவங்க, அதை விட அந்த கட்சிகள் வந்து கூட வாங்குறதுக்கு மேபி வாய்ப்பு. யார் இழந்தாங்களோ அவங்க தானே திருப்பி ஏற்ற முடியும். ஆல்ரெடி நிறைய ஒரு கப்பு ஃபுல் ஆகுதுன்னா அந்த கப்பை திருப்பி ஃபுல் பண்ண முடியாது. எந்த கப்பு காலியாக இருக்கோ அதுக்கு ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் இதுக்கப்புறமா அரசியல் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, எதிர்கட்சி அரசியல் ஈஸி, ஆளுகின்ற கட்சியாக இருந்து அரசியல் பண்ணுறது கஷ்டம். இப்போ விஜய் அவர்கள் பண்ணது வந்து ஒரு ஈஸியான அரசியல். அதையே அவர் ஒழுங்காக பண்ணலை, அது அவர் பண்ணல. பட் மக்கள் ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க இல்லையா. அதான் மக்கள் வந்து அவரை சினிமால ரசிச்சு அதே ஆங்கிள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவர் அரசியலை ரசிச்சு ஓட்டு போட்டாங்க. எதை நீ அதிகமாக நேசிக்கிறாயோ ஒரு சில நேரங்களில் அதையே நீ வெறுப்பாய் அப்படின்ட்டுலாம் வேதம் சொல்லியிருக்கு. அது ரசிக்கிற மாதிரி அது போகுதா இல்லை அது கோவப்படுற மாதிரி ஆட்சி அமைய போதான்றது அவர் கையில் தான் இருக்கு. அப்போ இன்னைக்கே வந்து நம்ம அதை வந்து ஆல்ரெடி தாவேக்காவை குறைத்து மதிப்பிட்டதில் நானும் ஒருத்தன், புரியுதுங்களா. அதனால் வந்து அவர் இதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படி பேசுகிறோன்னா அப்போ அது திமுக குரலாவோ இல்லை அதிமுக குரலாவோ மாறிடும். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசுகிற மாதிரி ஆகிடும். சார் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாரு, என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராரு, பப்ளிக் என்ன பண்ண போகிறாரு பார்ப்போமே. பார்த்துட்டு அதில் நல்லது கெட்டது என்ன இருக்கோ அதை டீகோட் பண்ணி அனலைஸ் பண்ணி
அதை எது சரியாக போகுது எது தப்பாக போகுதுன்றது பண்ணணும். ஐ திங்க் பப்ளிக்கோட அந்த ஓட்டு போட்ட அந்த விஷயத்தை வந்து நம்ம மதித்து அவருக்கு உண்ட அந்த நேரம் கொடுக்கணும். இனிமேல்ட்டு நம்ம விமர்சனம்லாம் அவரை பண்ண வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தானாக நடக்கும். ஏன்னா அரசாங்கம் அவர் கையில் இருக்குது. அரசாங்கத்தில் எங்கே எந்த தப்பு நடந்தாலும் அது அவர் தலையில் தான் வந்து, அதே அரசாங்கம் நல்லா இருக்குது, இந்த அரசு நல்லா செயல்படுறதுனால அந்த பாராட்டம் அவருக்கு தான் வரும். அதனால் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து இனிமேல் வந்து எல்லாருமே இதை கூர்ந்து கவனிப்பாங்க விஜய் அவர்களோட அந்த அரசியல். ஏன்னா புதுசு எப்படி இருக்குன்றத இவாலுவேஷன் பொதுமக்களும் அதை கவனிப்பாங்க. நம்ம போட்டதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா பொதுமக்கள் தான் அட்வான்ஸ் புக்கிங்கில் விஜய் புக் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் நல்லது செஞ்சுட்டு ஜெயிக்கல, விஜய் நல்லது செய்வாருன்னு பொதுமக்கள் அட்வான்ஸில் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் நல்லது செஞ்சால் திருப்பி மறுபடியும் அட்வான்ஸில் பணம் கட்டி புக் பண்ணி மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. விஜய் அவர்கள் சரியாக செய்யலைன்னா எப்பா உன்தும் பார்த்துட்டப்பா, எல்லாமே இது கத்திரிக்காய், இது பச்சை மிளகா, இது கொடை மிளகா எல்லாம் ஒன்று தான்ப்பா அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வருவாங்க. இல்லை இது ஆப்பிள், இதை நம்ம விடக்கூடாது, நம்ம திருப்பி மறுபடியும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். அவரு இந்த ஆட்சி காலத்தில் அவர் எப்படி செயல்படுறாரோ அதை வைத்து தான். விஜய் வந்து வாக்குறுதிகள் கொஞ்சம் அதீதமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு இதாக பார்வையாக இருந்துச்சு. இப்போ ஆட்சி பொறுப்புக்கும் வரப்போறாரு. அவர் அமைச்சரவை எல்லாருமே இன்க்ளூடிங் அவர் முதற்கொண்டு எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவருக்கு இதில் எவ்வளோ சவால் இருக்கும், நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு சவால் இருக்கும்லாம் இல்லை, சவாலே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா போதைப் பொருள், கஞ்சா வியாபாரம் அமோகம் அப்படின்றது அவரும் பேசியிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்கிறாரு, எதிர்கட்சிகள் எல்லாம் பேசியிருக்காரு. அப்போ அது இருக்கு மண்ணில். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது எல்லா வைன் ஷாப்லேயும் வாங்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் போய் பார்த்தா கூட அப்படியே கூர்ந்து பார்த்தா ஆமாம் எல்லாம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி போகிறான்னு இருப்பாங்க. இப்போ இவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி மாறப்போகுதா, இல்லை குறையுதா, இல்லை படிப்படியாக குறையுதா? சரிங்க, யதார்த்தம் என்னென்னா எதையுமே ஒரே நாளில் முடிக்க முடியாது. அவருக்கும் அதுக்கு நேரம் வரும், காலதாமதமாக. சார், ஆனால் சில முதல் வாக்குறுதிகள்னு இருக்கு. அவர் ஏற்கனவே அந்த 200 யூனிட் மின்சாரமும் தமிழ்நாடு ஃபுல்லாக போக்குவரத்து ஃப்ரீங்கிறது என்னோட முதல் கையெழுத்தாக இருக்கும்னு எங்கேயோ பேசினாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே வந்து ஃபினான்ஷியல் ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்ஸ் தானே. அதெல்லாம் சாத்தியப்படுத்திட முடியுமா? அவர் சொன்னார், அவர் வண்டி நான் யோசிச்சா பார்த்தாரு, ஆட்சிக்கு மக்கள் இந்த மாதிரி 109 சீட்டு 108 சீட்டு போடுவாங்கன்னு. பொறுமையாக ஒரு 60 50 வந்திருந்தா நம்ம அழகாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு கூட நினச்சிருப்பார். இப்போது பிரச்சனை என்னென்னா, பாகுபலி 1 எடுத்துருவீங்க, படம் பேய்த்தனமாக ஓடி இருக்கும். பாகுபலி 2 எடுக்கும்போது பகீர்னு ஒரு பயம் இருக்கும். ஐயோ ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா போச்சே, 2வது பாட்டு அது மாதிரி போனோமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இப்போ ஐயா மாட்டிக்கிட்டு இருக்கிறார். அவரோட இப்போ உசேன் போல்ட்டு ஓட்டம் ஓடுறது ஈஸி, 2வது அதே மாதிரி ஓடினா தான் வேர்ல்டு சாம்பியன். இப்போ அந்த மாதிரி இப்போ அவர் கூடவே போட்டி போடணும். இவர் சொன்னதெல்லாம் அவர் செய்யணும். பட்டு அது கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுவாங்க மக்கள், உடனே அவசரப்பட மாட்டாங்க. பட்டு இப்போ ஒரு பில்டப்பு கொடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அவர் கொடுக்கல, அவர் சுற்றி இருக்கவங்க கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, எங்கள் அண்ணன் கண்டி வரட்டோன்னு. அப்போது இப்போ மற்ற கட்சியில் இருக்கவங்கலாம் என்னப்பா கரண்ட் வரல, இன்னும் 250 யூனிட்ஸ் வேறு வெயிட்டிங் அப்படின்பாங்க. அதுக்கப்புறமா வேறு எங்கன்னா எதனா ஒரு சின்னதாக தப்பு கிப்பு நடந்தால் அதை ஊதி பெருசாக்குவாங்க. அதெல்லாம் இருக்குங்க சிக்கல். ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அது மூழ்கி இடம். அதை வந்து நீங்கள் சும்மா போட்டுக்கிட்டு இப்போ இனிமேல்ட்டு வந்து அவர் சிலுவை சுமக்கிறது தான் அது. ஆட்சி நடத்துறதுன்றது வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு, வேணுன்னா ஷூட்டிங்கு இல்லைனா பேக்கப்பு அப்படின்றது வேறு. இது வந்து வரது பூரா கெட்டதாகவே வரும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம். கொளத்தூரில் அவ்வளோ பண்ணி பொதுமக்களை திருப்திப்படுத்த முடிஞ்சுதா? ஊர்வாயை மூட முடிஞ்சுதா? இல்லை. கொளத்தூரில் இன்னும் இல்லை, காலி இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஏதோ ஒன்று டைல்ஸை கீல்ஸை ஒட்டி கான்ட்ராக்ட் விட்டு காசு பண்ணி மக்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. கட்சியில் இப்போ என்ன வருது, சேகர் பாபு அழுதுனே போகிறாரு. ஏன் அழுகுறாரு? அழுவலைன்னா இன்னும் மோசமாக போயிடும் நிலமை. இப்போ கூட காலைல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க அவர் மீது எதனா நடவடிக்கை எடுப்பாங்கன்னா, இல்லை இப்போ எடுக்க மாட்டாங்க. ஏங்க இப்போ எடுக்க மாட்டாங்க? இப்போ எடுத்தா வேறு கட்சிக்கு ஓடி போயிடுவாங்க. இது காலைல ஒரு நண்பர் சொல்கிறார், இப்போ நடவடிக்கை எடுத்தா வேறு கட்சிக்கு ஓடி போயிடுவார். எனக்கு மரியாதை இல்லை, நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் அழுதேன், உண்மையாக இருந்தேன், விசுவாசமாக இருந்தேன், ஆல்ரெடி ஜம்பிங் ஆகி தான் வந்தவங்க இவங்க.
இல்ல இப்போ எனக்கு என்னன்னா இப்போ அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இப்போ உள்ள சூழலுக்கு 2 பேருமே கூட்டணி இல்லாம தனிச்சு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய சோன்ல இல்ல. ஸோ அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தேவை தானே. கூட்டணின்றது இந்த கட்சிகளுக்கு தேர்தலில் தாங்க தேவை. தேர்தலுக்கு தான் மற்ற நேரத்துலலாம் வந்து போராட்டம் அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பெருசாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல. டிஎம்டிக்கு கடைசியாக என்ன பெரிய மக்கள் போராட்டம் எடுத்து இல்ல பண்ணல. அவங்க பண்ணலாம். நான் மெயினா எலெக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்கறேன். இப்போ தேர்தல் எலெக்ஷன் தான். நீங்கள் அடுத்து வரப்போகிறது உள்ளாட்சி. உள்ளாட்சியில் வந்து பெருசாக கூட்டணின்றது அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. அங்கங்கே லோக்கலில் யாருக்கு செல்வாக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு போக போகிறாங்க. அது உட்கட்சியில் எவ்வளோ கட்சி பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குன்றதை காட்டக்கூடிய ஒரு தேர்தல். அதெல்லாம் திராவிட கட்சிகள் உள்ளாட்சிக்கு தயாராகிட்டு உள்ளூரில் யார் யாருக்கு செல்வாக்கு இருக்குன்றதை கவனமாக பண்ணணும். இன்னொன்று, இந்த வர உள்ளாட்சி தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு யாரும் காசு கொடுக்க போகிறது கிடையாது. காசு கொடுத்தா பட்டணாமன்னு தெரிஞ்சு போச்சு. காசை வாங்கிக்கின்னு மாற்றி அவங்க எங்கே குத்துனமோ குத்திட்டு போக போகிறாங்க. அதெல்லாம் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்க அந்த செல்வாக்கை பெறத்துக்கு கொள்றதுக்கு இது ஒரு நேரம். இது இந்த காயங்களை ஆறு வைக்கிறதுக்கும் இதனால பாடம் என்ன, மக்களோட மனநிலை என்ன இருக்குது, எங்கே தப்பு செஞ்சுருக்கோம், எங்கே சரி செய்யணும் அப்படின்ற அந்த அரசியலை கூர்ந்து தான் அவங்க போகணும். இப்போ அந்த அரசியலை தான் வைத்து அவங்க கூர்ந்து கவனித்து செல்லணும். நல்லா இந்த அதாங்க யதார்த்தம் என்பது என்னன்னா, எந்த கட்சியோடு சேர்ந்தால் கரெக்டாக வருன்ற மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேக்கா ஒரு புது வரவு, அதிக வாக்கு சதவீதம் 34-35% வாக்கு இருக்கா, நம்ம அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டால் நமக்கு பலன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் விரைவில் சொல்லுவோன்றது. விரைவில் சொல்லுவோம் என்னன்னா, நாங்கள் வந்து உடனே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 2 வீட்லேயும் ஒரு கெட்ட காரியம் நடந்துருக்குது. பொதுவாக அந்த கெட்ட காரியம் இருக்குன்னா சொல்லாதீங்க அப்படியே கிளம்புங்கன்னு வாங்க. பட் கூட்டணியில் அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. புரியுதுங்களா? அந்த ஈரம் கூட கையிலேருந்து காயலை. டாட்டா பை பாய் அப்படின்றாங்க. சரி, டாட்டா பை பை, நல்ல விஷயந்தான். இவங்களும் அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கும். யார் யார் போகிறாங்களோ தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்ஸ் டைம் ஃபார் தெம் டு இன்ட்ரோஸ்பெக்ட் தேர் பார்ட்டி அண்ட் கம் அவுட் வித் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ டிஎம்கே வந்து ஜெயலலிதா மறைவப்போ வீக் பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் பெரிய பக்கபலமா இருந்ததுனால 2019, 21 தொடர் வெற்றிகளை பெரிய அளவுல குவிக்க முடிஞ்சது. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே போயிட்டா இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் இமேஜுக்கு முன்னாடி உதயநிதியாலேயோ ஸ்டாலினாலேயோ சஸ்டெயின் ஆயிட முடியுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. விஜய் அவர்களோட இந்த ஓட்டு வாங்கினதுக்கு பிறகு இந்த கூட்டணி, சாதி, மதம், அதுக்கப்புறமா வந்து சிறுபான்மையினர் நலன், அப்புறம் பிஜேபி உள்ளே பூந்துவிடும் இப்படின்னு இதை பழைய சிலபஸ் போய் நீங்கள் திருப்பி வேலை செஞ்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்த தேர்தலும் போயிடும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மாற்றி யோசிக்கணும். இனிமேல்ட்டு இந்த சிறுபான்மையினர் நலன்லாம் தயவுசெய்து யாருமே பேசாதீங்க. தமிழ்நாட்டில் விஜய் சார் வந்துட்டார், அவர் காப்பாற்றிக்குவார். நீங்கள் வந்து தமிழர்களுக்கு உண்டான புது பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் பேசி அரசியல் பண்ணுறது தான் இனிமேல்ட்டு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நல்லது. நாளைக்கு ஒருவேளை இன்னொரு முஸ்லீம் லீடர் ஒருத்தர் வந்தாருன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் போய் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறது பிஞ்சு போயிடும். அதனால் மொத்தமாக பொதுவாக இப்போ விஜய் எப்படி ஓட்டு எடுத்து வச்சுருக்கிறாரு, முஸ்லீம் ஓட்ஸு, கிறிஸ்டின் ஓட்ஸு, ஹிந்துக்கள் ஓட்ஸு, அந்த மாதிரி எதனா புது ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல்ட்டு வந்து சிறுபான்மையினர் நலன் இதெல்லாம் எடுபடாது. அதேமாதிரி பட்டியலின மக்களுக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காருல்ல விசிக தலைவர் திருமாவளவன், அதுவும் விஜய் அவர்கள் முடித்து விட்டார். அந்த ஓட்டை நிறைய எடுத்துன்னு போயிட்டார். அதனால் இனிமேல்ட்டு வந்து இந்த பிரச்சனையில் தப்பித்த ஒரு கட்சி எதுனா ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா அவங்க கோர் ஓட்டை தக்க வச்சிருக்கிறாங்க. அதாவது சாதி அரசியல் இருக்குது, அதற்கு ஏற்ற ஓரளவுக்கு கடினமான ஒரு சண்டை அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிஜேபி 27 சீட்டு, காங்கிரஸ் 28 சீட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட்டு வாங்கி அதில் 2 சீட்டு வந்து க்ளோஸ் காலில் போகுது. அப்போ 2வது இடத்துல ஒரு சில இடத்துல அவங்க முடிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு அலையில் வந்து ஒரு 4 சீட்டு போன மாட்டி எந்த அதிமுக வின்னிங்குமே பிஎம்கேவோட அலைன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போ இந்த தேர்தல் முடிவில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து ஒரு வாக்கு வங்கியை ஓரளவு தக்க வச்சிருக்கு, ஹோல்டு வச்சிருக்கு. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றி வேணால் அந்த சாதிய அடையாளத்தோடு அந்த அரசியல் செய்யலாம். மற்ற கட்சிகள்லாம் அதை மறந்துட்டு போயிடுறது நல்லது. இல்லை சார், ஆனால் விஜய் வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒர்க் அவுட் ஆன பேட்டர்ன் வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா அவருக்கு போட்டவங்க யாரும் கேண்டிடேட்ஸ் யாருன்னு பார்க்கல, அவங்க பேக்ரவுண்ட் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆனால் இப்போ திமுகவோ மற்ற கட்சிகளோ நிப்பாட்டினா அப்படி கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்களா? அவங்களால அதை பண்ணிட முடியும்? இல்லை, அவங்களுக்கு வந்து விஜயோட பிளான் அவங்களுக்கு செட் ஆகாது. இப்போது 2 விஷயம் நடக்குங்க. இதுக்கு அடுத்த தேர்தல் இருந்தாலும் இன்னைக்கு வந்த அளவுக்கு விஜய் சாருக்கு ஓட்டு வரணும்னா அதை அவர் தக்க வைக்கணும்.
கூடுதலாக ஓட்டு வாங்குறது அடுத்த விஷயம். இதை தக்க வைக்கிறதே வந்து ஒரு ஏன்னா சரியான ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க. 40,000 50,000 70,000 அது வந்து ஒரு சுனாமி மாதிரி அடிச்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு சில ரீஜனில் கட்சி வந்து டேக் ஆஃப் ஆகல. கன்னியாகுமரி, விழுப்புரம், உங்களுக்கு தருமபுரி இந்த மாதிரி இடத்துல சிக்கல் இருக்கு. அப்போது அவங்க அந்தந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றது அவங்களோட வியூகமாக இருக்கும். இவங்களோட வியூகம் பெரிய பெரிய வேட்பாளர்லாம் தோற்றுருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்கா இல்லையா, இல்லை செல்வாக்கு இருந்தாலும் ஊழல் பண்ணால் தண்டிப்பாங்களா? ஒரு ஓட்டுலலாம் ஜெயிச்சிருக்காரு, தோற்றுருக்கிறாரு ஒருத்தர் அமைச்சர். அவருக்கு வந்து அங்கே உண்மையிலே திருப்பத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பன் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்த மாதிரி தான் பேசப்பட்டது எல்லாம் பண்ணப்பட்டது. பட் ஆனால் ஓட்டுன்னு வரும்போது ஒரு ஓட்டில் போகுது. அப்போ இது என்ன விதமான அலை அப்படின்னும் போது அவங்க இன்னும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அவருக்குமே என்ன ஏன் அங்கே நிற்கிறாங்க ராஜகண்ணப்பனும் பெரிய கருப்பனும் அவங்களோட சாதியை சேர்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் முழு நேரமாக வெறும் சாதியை ஒண்டி நம்பி அரசியல் பண்ணுறது இந்த தேர்தலில் நிறைய விஷயத்தில் எடுபடலை. கொங்குல இது வந்து கவுண்டர்கள்லாம் நிறைய பேர் அதிமுக ஆதரவாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசப்பட்டது. பட் ஆனால் ரிசல்ட் பார்த்தா அப்படி தெரில. அப்போது மக்கள் அதை தாண்டி யோசிக்கிறாங்க. அதை தான் அப்போ மக்கள் அப்படி யோசிக்கிறாங்க. நீங்கள் வந்து அதற்கேற்ற அரசியல். இன்னொன்று விஜய் அவர்களை அரசியல் செய்ய விடணும். அவர் என்ன அரசியல் முன்வைக்கிறார் செய்வாரா அது நமக்கு தெரியாது. அது வந்து விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு விஜய் என்ன செய்ய போறாருன்றதை நம்ம பார்க்கணும். நம்பிக்கை வைப்போம், பாசிட்டிவா இருப்போமே, நமக்கு என்ன போச்சு. இல்ல ஈவன் ஸ்டாலின் பொதுமக்கள்ல 35 விழுக்காடு வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க. மிச்சம் 60 விழுக்காடு வெளியில இருக்காங்க. ஒரு சிலர் அதில் நோட்டா கூட போட்டிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சி போட்டாங்க. இதில் 50% பேர் அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்து விட்டாங்க. ஓகேங்களா? அதாவது விஜய்க்கு இல்லாமல் போட்டிருக்காங்க. மிச்சம் ஒரு 40 விழுக்காடு 35 விழுக்காடு விஜய்க்கு போட்டு அவங்க ஆசையை அவங்களும் பூர்த்தி செஞ்சுட்டாங்க. இப்போ விஜய்க்கு ஆர்வமாக போட்டவங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் எதிர்த்தில் போட்டவங்க சரி போட்டோம் கட்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போடுவாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் ராம ஆண்டான்னா ராவண ஆண்டா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் வந்து அப்படி தான். அந்த தேர்தல் நேரத்தில் தான் அதை பேசுவாங்க, அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போது அவங்களுக்கு வேணுன்றது தேர்தலில் ஓட்டு போட்டாச்சு இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றத தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர்த்து உட்காந்துக்கிட்டு இது எப்படி இன்னும் பெட்டர் பண்ணுறது, அதை எப்படி பெட்டர் பண்ணுறது பப்ளிக் அந்த பார்வையில் போக மாட்டாங்க. அதனால் அந்த கட்சி தான் இனிமேல்ட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இனிமேல்ட்டு எப்படி இருக்கும் இது தொடருமா அப்படின்னா அது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போ வேணால் மாறலாம், இல்லை அதை தொடரலாம். அது நம்ம யூபியே கணிக்க முடியாது.